Vetri IAS Study Circle, the best academy for competitive examination. வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு மற்றும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறவங்களுக்காக எழுதக்கூடிய ஒரு சில டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வெற்றி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 1 தேர்வில் நடப்பு நிகழ்வுகளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த கொஸ்டினை ஃபேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பயாலஜி எஸ்பெஷலி பயாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா உயிரியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை பற்றி நம்ம சின்ன டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ உயிரியல் நிகழ்வுலாம் நீங்கள் என்னென்ன டாபிக் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா COVID-19, ஸோ கொரோனா வைரஸ் பற்றி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ COVID-19, ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல் பற்றி கேட்கலாம். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் H1N2 அப்படின்ற ஒரு பன்றி காய்ச்சல் புதிய ஒரு வைரஸ் பரவலாக கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ கனடா வைரஸில் H1N2 வைரஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். உயிரியல் துறையில் ஹெப்பாடைட்டிஸ் சி நோயை கண்டுபிடித்ததுக்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளுடைய குறிப்புகளை பற்றி கேட்கலாம். சரியா? சமீபத்தில் பரவி வரக்கூடிய பியூபானிக் பிளேக் என்ற நோயை பற்றி கேட்கலாம். புருசில்லோசிஸ் என்ற நோயை பற்றிய கேள்விகள் கேட்கலாம். சரியா? அப்போது என்டையர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா COVID-19. ஓகே, ஸோ இப்போது COVID-19 சம்மந்தப்பட்டதும் கேட்கலாம். ஹெப்பாடைட்டிஸ் சியை பற்றி கேட்கலாம். சரியா? COVID-19 உங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் தெரியனால ஃபஸ்ட் நம்ம ஹெப்பாடைட்டிஸ் சியை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு RNA வைரஸ். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கேட்க போகிறாங்க ஃபஸ்ட் கொஸ்டின்னா, ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸ் ஒரு RNA வைரஸ். ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் யாருன்னு கேட்கலாம் இல்லையா? அப்போ யார் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வே ஒருத்தர் இருக்கார் இல்லையா? ஹார்வே, ரைஸ், ஸோ அப்படின்ற ஒரு 3 சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? ஹவுட்டன், ஹார்வே, ரைஸ். இந்த 3 சயின்டிஸ்ட்டும் வந்து ஹெப்பாடைட்டிஸ் சி நோயை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். ஸோ இப்போ 2020 ஹூ காட் நோபல் ப்ரைஸ் ஃபார் டிஸ்கவரி ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் சி டிசீஸ். ஓகே, ஹெப்பாடைட்டிஸ் சி டிசீஸை டிஸ்கவர் பண்ணதுக்காக நோபல் ப்ரைஸ் பெற்ற அந்த 3 சயின்டிஸ்ட் யாரான்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வே அப்படின்னு ஒருத்தருக்காரு, ஹவுட்டன் அண்ட் ரைஸ். ஸோ 3 சயின்டிஸ்ட் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடித்ததுக்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் மட்டும் கேட்காம அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன கேட்பாங்கன்னா, ஹெப்பாடைட்டிஸ் சி அப்படிங்கிறது எந்த உறுப்புகளை தாக்கும்? ஹெப்பாடைட்டிஸ் சி அப்படின்ற ஒரு மஞ்சள் காமாலை நோய் எந்த உறுப்பை தாக்கும் அப்படின்னு கேட்டேன்னா லிவர், ஸோ கல்லீரலை பாதிக்கும். ஹெப்பாடைட்டிஸ் சியை உறுதிப்படுத்தும் சோதனைகள் என்ன? வாட் ஆர் த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ஃபார் ஹெப்பாடைட்டிஸ் சி? ஸோ 2 டெஸ்ட் இருக்குது, எலைசா, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா PCR டெக்னிக்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா, ஹெப்பாடைட்டிஸ் சி நோயை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் நம்பர் 1 ஃபஸ்ட் கொஷின். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். செகண்ட், ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸில் உள்ள மரபு பொருள், ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இன் ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸ் RNA. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ஃபார் ஹெப்பாடைட்டிஸ் சி. ஸோ ஹெப்பாடைட்டிஸ் சி மஞ்சள் காமாலையை உறுதிப்படுத்தும் சோதனை எதுன்னு கேட்கலாம். எலைசா டெக்னிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா PCR டெக்னிக்ஸ். ஓகே, எலைசா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எலைசாவில் ரிலேட்டட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன்ஸ் ஃபார் எலைசா? எலைசா நுட்பத்தின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸ் லிங்க்ட் எமினோ சார்பன் அஸ்ஸே. ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும், பேசிக்காக குரூப் 4 லெவல்லே தெரியும். ஸோ ஹூ இன்வென்டட் எலைசா டெக்னிக்? எலைசா நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஸோ எலைசா நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் 2 ஆன்சர் உங்களுக்கு வரணும். ஒன்று, 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? ஏவா எங்வெல் அண்ட் பீட்டர் பெர்ல்மேன். ஸோ ஹூ இன்வென்டட் எலைசா டெக்னிக்ஸ்? எலைசா நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஸோ ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஏவா எங்வெல், செகண்ட் சயின்டிஸ்ட் பீட்டர் பெர்ல்மேன். ஸோ இதுதான். அப்போது என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த ஸ்லைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸ் நோயை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸில் உள்ள மரபு பொருள் என்ன? ஹெப்பாடைட்டிஸ் சி வைரஸை உறுதிப்படுத்தும் சோதனைகள் என்ன? ஹூ இன்வென்டட் எலைசா டெக்னிக்ஸ்? எலைசா நுட்பத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஸோ இந்த ஹெப்பாடைட்டிஸ் சிங்கிறது எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் லிவரை வந்து பாதிக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் ஹெப்பாடைட்டிஸ் சி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும். சரியா? ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒரு ரிமைண்ட் பண்ணினா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் போகலாம் இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், எதிர்பார்க்குற கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா COVID-19. ஸோ COVID-19 ஏற்கனவே உங்களோட விரிவாக்கம் தெரியலையா? COVID-19 கொரோனா வைரஸ் டிசீஸ். ஸோ கொரோனா வைரஸ் டிசீஸ் ஆர் கொரோனா வைரல் டிசீஸ் 19. ஸோ அது ஏற்கனவே தெரியும். அதுக்கு நம்ம 19 பேர் வச்சுருக்கோம் உங்களுக்கே தெரியலையா? ஸோ டிசம்பரில் ஸோ சைனாவில் வூஹனில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? 2019 இந்த கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சா கொரோனா வைரஸ்
2019 merge பண்ணி தான் COVID-19. ஓகே, ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து பேசிக்கான பாயிண்ட்ஸ் உள்ளே போய் என்ன கேட்கல, இப்போ நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கும்போது ஸோ உள்ளே கொஞ்சம் பேக்ரவுண்ட் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கொரோனா வைரஸை முதலில் கண்டுபிடித்த விஞ்ஞானி யாருன்னு கேட்கலாம். ஊ டிஸ்கவர்ட் கொரோனா வைரஸ்? டாக்டர் அல்மெய்டா அப்படின்ற ஒரு பெண் மருத்துவர். ஓகேவா, டாக்டர் அல்மெய்டா அப்படின்ற முதலில் கொரோனா வைரஸை கண்டுபிடித்தவர் அப்படின்னு கேட்கலாம். இந்த கொரோனா வைரஸில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ்கள் எத்தனைனா 6 இருந்தது, 6 வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் வந்து 7ஆவதாக இருக்குது, 7th one. அப்போ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வைரஸ் எந்த நோயை உருவாக்குறது? கொரோனா வைரஸில் பார்த்தீங்கன்னா 7வது வகை. ஸோ 7th டைப், அதுக்கு என்ன பேர் வச்சோம்? நாவல் கொரோனா வைரஸ். ஸோ நாவல் கொரோனா வைரஸ் அதுதான் இப்போ COVID-19 அப்படின்ற ஒரு நோயை ஸோ பரவிட்டு இருக்கு. சரியா? ஸோ முதல்ல 6th ஸ்ட்ரெயினுக்கும் இது 7th one. ஸோ இல்லை நாவல் அப்படின்னா என்னென்னா தெரியாது, புதிதாக இருக்கிறதுனால அதுக்கு நாவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. சைனாவில் ஹூஹனில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கொரோனா வைரஸ். ஓகே, இப்போ கொரோனா வைரஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், COVID-19 உறுதிப்படுத்தும் சோதனை என்ன? The confirmatory test for COVID-19. ஸோ RT-PCR டெக்னிக்ஸ். RT-PCR டெக்னிக்ஸ் அப்போ COVID-19 இருக்கா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தும் சோதனை எதுன்னு கேட்கலாம், RT-PCR டெக்னிக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட் டெஸ்ட், COVID-19 ரேபிட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் கோவிட் ரேபிட் டெஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு கிட் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா IgM IgGன்னு ஒன்று இருக்கும், IgG IgM அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 2 டெஸ்ட் இருக்குது COVID-19 கேட்டாங்க அப்படின்னா, ஒன்று ரேபிட் டெஸ்ட், கோவிட் ரேபிட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா RT-PCR டெக்னிக்ஸ். இப்போது அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க? ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம். COVID-19 எந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த கொரோனா வைரஸில் உள்ள மரபு பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல்ஸ் இன் கொரோனா வைரஸ் RNA. ஓகே, அப்போ கொரோனா வைரஸ் உரையுள்ள வைரஸா உரையற்ற வைரஸான்னு கேட்கலாம். அதாவது என்வெலப்டு வைரஸா நான் என்வெலப்டு வைரஸான்னு கேட்டாங்கன்னா என்வெலப்டு வைரஸ், உரையுள்ள ஒரு RNA வைரஸ். ஸோ அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கரோனா என்பதின் பொருள் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கரோனா அப்படின்னு கேட்டால், கரோனா அப்படின்னா என்ன பொருள் இருக்குன்னா கிரீக்கில் பார்த்தீங்கன்னா மகுடம் அப்படின்னு அர்த்தம், கிரீடம். ஸோ முதல்ல பார்க்கும்போது மகுட வடிவத்தில் இருந்ததுனால இருக்கு கரோனா அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இப்போ முதல் 6ல் இது 7ஆவதாக இருக்குதுல்ல, NCV நாவல் கொரோனா வைரஸ் COVID-19. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க பாருங்க. இதுலேயே COVID-19 ரேபிட் டெஸ்ட் எடுக்கிறாங்களே, COVID-19 எந்த ஆன்டிபாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? வாட் ஆர் த ஆன்டிபாடிஸ் ஐடென்டிஃபைட் இன் COVID-19 ரேபிட் டெஸ்ட்? இந்த COVID-19 ரேபிட் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்படும் ஆன்டிபாடிகள் என்ன அப்படின்னு TNPSசியில் கேட்டேன்னா 2 இருக்குது. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா IgGன்னு இருக்கும். அதாவது என்னென்னா Igனா இம்யூனோகுளோபின், ஜினா காமா இம்யூனோகுளோபின் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று IgM மியூ இம்யூனோகுளோபின். ஸோ அவ்வளோ நீங்கள் எக்ஸ்பென்ஷன் படிக்க வேணால் ஜஸ்ட் தெரிஞ்சிடலாம் IgG IgM. ஸோ 2 ஆன்டிபாடியை வச்சு ஆன்டிஜனை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ COVID-19 ரேபிட் டெஸ்ட்டில் IgG காமா இம்யூனோகுளோபின், IgM மியூ இம்யூனோகுளோபின் ஆன்டிபாடி கண்டுபிடிக்கப்படுகிறது. கொஸ்டின் எப்படி கேட்பான்னு சொல்லிடுறேன். வாட் ஆர் த ஆன்டிபாடிஸ் ஐடென்டிஃபைட் இன் COVID-19 ரேபிட் டெஸ்ட்? நெக்ஸ்ட் உறுதிப்படுத்தும் சோதனை ஒன்று சொல்லிருக்கு இல்லையா, கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் COVID-19 RT-PCR. ஸோ RT-PCRின் விரிவாக்கம் கேட்கலாம் மேபி. வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஃபார் RT-PCR? ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ ரியல் டைம் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆர் ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இந்த RT-PCRல கொரோனா வைரஸில் எந்த பொருளை உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டேன்னா விச் இஸ் ஐடென்டிஃபைட் இன் RT-PCRனா கொரோனா வைரஸ் RNA. ஸோ கொரோனா வைரஸோடைய RNAவை இதில் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ 2 கொஸ்டின் கேட்பாங்களா? ஆன்டிபாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கோவிட் ரேபிட் டெஸ்ட், அதோட RNAவை உறுதிப்படுத்தும் சோதனை வந்து RT-PCR. ஓகே, ஸோ இப்போ RT-PCR அது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த PCR, who invented that PCR? PCR நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம PCR நம்ம என்னென்னு பார்த்தோம். RT-PCR ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இப்போ PCR நம்ம எதுக்காக பார்த்தோம்? RT-PCRங்கிறதா COVID-19 கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஸோ அதெல்லாம் நம்ம RNAவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொன்னேன். who invented that PCR டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரி முல்லிஸ். ஸோ முதல்ல PCR நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. who invented PCR டெக்னிக்ஸ்? கேரி முல்லிஸ். இதுக்காக அவர் நோபல் பரிசு பெற்ற வருடம் கேட்பாங்க. ஸோ when he got Nobel Prize for inventions of PCR டெக்னிக்ஸ் ஏன்னா 1993 1993 இதுக்காக அவருக்கு நோபல் பரிசு பெற்றது இல்லையா. ஸோ அடுத்த என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த RT-PCR அல்லது PCRல பயன்படுத்தப்படும் நொதி எதுன்னு கேட்பாங்க. ஸோ என்சைம்ஸ் யூஸ்ட் இன் PCR டெக்னிக்ஸ். ஸோ என்சைம் யூஸ்ட் இன் PCR டெக்னிக்ஸ் கேட்டாங்கன்னா டாக் பாலிமரேஸ் TEQ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டாக் பாலிமரேஸ் த என்சைம்ஸ் யூஸ்ட் இன் RT-PCR ஆர் PCR டெக்னிக்ஸ். ஓகே, அப்போது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா TNPSசியில் PCR நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் என்சைம்ஸ் எதுன்னு கேட்கலாம். டாக் பாலிமரேஸ்,
TAQ டாக் பாலிமரேஸ்னா அந்த என்சைம் எந்த பாக்டீரியாவிலேருந்து எடுக்கலாம்னு கூட இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ டாக் பாலிமரேஸ் தட் என்சைம்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் தெர்மோகாக்கஸ் அக்வாட்டிகஸ். ஓகே, ஸோ இப்போ தெர்மோகாக்கஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிற என்சைம் தான் PCR உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதை பேசிக் பண்ணி கேட்கலாம். அப்போ PCR டெக்னிக்ஸில் பேசிக்காக என்ன கொஸ்டின், PCR RT-PCR சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ PCR உற்பத்தியை கண்டுபிடித்தவர் கேரி முல்லிஸ். PCR உற்பத்தியின் பயன்பாடுகள் கேட்பாங்க. வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் PCR டெக்னிக்ஸ் கேட்டால், ஸோ டூப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA மற்றும் RNAவை நகல் பெருக்கம் எடுப்பதற்கு சொல்லி இரட்டிப்படைய செய்வதற்கு PCR டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் என்சைம்ஸ் யூஸ்ட் இன் PCR டெக்னிக்ஸ்? டாக் பாலிமரேஸ் என்சைம். ஸோ தமிழையும் டாக் பாலிமரேஸ் என்ற ஒரு நொதி தான். டாக் பாலிமரேஸ் என்சைம்ஸ் விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் எந்த பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா தெர்மோகாக்கஸ் அக்வாட்டிகஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இது இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பயாலஜி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் இருக்கணும், இப்போ நம்ம பார்த்த மாதிரி COVID-19 பார்த்தோம் இல்லையா, ஹெப்பாடைட்டிஸ் நம்ம C பார்த்தோம். இது நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா MERS அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ MERS அப்படிங்கிறது பார்த்தா MERS. MERS அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் என்ற நோய் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸில் ஒரு வகை தான் இந்த நோயை பரவி இருக்குது. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க TNPSCலனா, which is cause MERS disease? MERS நோயை பரப்பும் வைரஸ் எதுனா பீட்டா கரோனா வைரஸ். ஸோ நான் அதில் மென்ஷன் பண்ணல, கேட்டு நீங்கள் எழுதிக்குவாங்க. பீட்டா கரோனா வைரஸுங்கிறது கரோனா வைரஸில் ஒரு வகை. ஸோ இந்த பீட்டா கரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பரவி இருக்குன்னு சொன்னால், சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் அல்லது வந்து வவ்வால் மூலிமா இந்த நோய் பரவறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1992லேயே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை பேட்ஸ் அண்ட் கேமல்ஸ், ஒட்டகத்தின் மூலமாகவும் வவ்வால் மூலமாகவும் இந்த நோய் பரவறதா ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த MERS நோய்க்கும் உறுதிப்படுத்தும் சோதனை வந்து சேம் தான், RT-PCR தான். இன்னைக்கு COVID-19க்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே டிவைஸ் அதே கருவி தான் MERS நோயை கண்டறியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். RT-PCR. இந்த MERS நோய் பாதிக்கும் உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ MERSங்கிறது கரோனா வைரஸோட ரிலேட்டட் பாயிண்ட்ஸ்லாம் அதை கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பா பாருங்க, MERSோட எக்ஸ்பான்ஷன் என்ன? மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். ஸோ விச் இஸ் காஸ் MERS டிசீஸ்? பீட்டா கரோனா வைரஸ். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் MERS RT-PCR. சேம் நீங்கள் அதே வச்சுக்கலாம். வாட் ஆர் த அனிமல்ஸ் டிரான்ஸ்மிட் MERS? பேட்ஸ் அண்ட் கேமல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம TNPSC பேஸில் அடுத்து என்ன ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ COVID-19 கேட்குற மாதிரி ஸ்வைன் ஃப்ளூ பற்றி கேட்கலாம். H1N1 H1N2. இப்போது கனடாவில் இப்போது நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா கனடாவில் ஸோ இந்த 2020 இப்போ 2020 நவம்பர் மாதத்தில் கனடாவில் புதுசாக ஒரு பன்றி காய்ச்சல் பரவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. H1N2 வைரஸ். H1N2 வைரஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளூன்ஸா வைரஸில் ஒரு வகை. இட்ஸ் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸா வைரஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா H1N2ங்கிறது புதிய ஒரு வைரஸ், பன்றிகள் மூலிமா மனிதனுக்கு ஒரு பன்றி காய்ச்சலை பரப்புது. இது வந்து பன்றியை தொடர்பு கொள்ளும் போது மனிதனுக்கு பரவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மனிதனிலிருந்து மனிதனுக்கு இந்த நோய் பரவலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த H1N2 டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்டட் பிக்ஸ் டு ஹியூமன், நாட் ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ். ஸோ மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவலை பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ H1N2 என்ற வைரஸ் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கனடான்னு அடிக்கலாம். ஸோ இதோட தொடர்புடைய விஷயங்கள் பாருங்கள். இப்போ H1N2 உங்களுக்கு கேட்டாங்கன்னா கொஞ்சம் பேக்கில் போனீங்கன்னா H1N1 வைரஸ்னு இருக்குது. H1N1 வைரஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பன்றி காய்ச்சலை பரப்பும் வைரஸ். ஸ்வைன் ஃப்ளூ நம்ம இந்தியாவில் 2009 முதல்வர் இங்கே வந்து நம்ம ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா H1N1 ஸ்ட்ரெயின்ஸ் வைரஸ் ஆர் ஐடென்டிஃபைட் இன் இந்தியா 2009. 2009 இந்தியாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு வைரஸ் H1N1 பன்றி காய்ச்சல். இந்த பன்றி காய்ச்சலுக்கு உறுதிப்படுத்தும் சோதனை வந்து நீங்கள் சேம் RT-PCR வச்சுக்கலாம். நீங்கள் RT-PCR பன்றி காய்ச்சலை உறுதிப்படுத்தும் சோதனை RT-PCR வச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். Hனா என்னன்னு கேட்கலாம், Nனா என்னன்னு கேட்கலாம். சரியா? H அப்படின்னா ஹீம் அக்ளூட்டினின் அப்படின்னு ஒரு ஆன்டிஜன், வைரல் ஆன்டிஜன். N என்பதின் விரிவாக்கம் என்ன? வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஃபார் N? நியூரா அமிடேஸ். அப்போ H அப்படிங்கிறது ஹீம் அக்ளூட்டினின், N அப்படிங்கிறது நியூரோ அமிடேஸ். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, காசிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சலை பரப்பும் வைரஸ் H1N1 வைரஸ். இப்போது கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய பன்றி காய்ச்சல் பரப்பும் வைரஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா H1N2 வைரஸ். ரெண்டு வைரஸுமே பார்த்தீங்கன்னா இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னன்னு கேட்டாங்கன்னா RNA. அப்போ பன்றி காய்ச்சலை பரப்பும் H1N2 வைரஸ் H1N1 வைரஸில் காணப்படும் மரபு பொருள் என்ன? ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் இன் H1N1 H1N2 வைரஸில் கேட்டாங்கன்னா RNA. ஸோ RNA அதில் உள்ள மரபு பொருள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். RT-PCR தான் இதுக்கும் உறுதிப்படுத்தும் சோதனை. ஸோ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் H1N2 ஸ்வைன் ஃப்ளூ அண்ட் H1N1 ஸ்வைன் ஃப்ளூ பன்றி காய்ச்சலை உறுதிப்படுத்தும் சோதனை RT-PCR. ஸோ இப்போ பன்றி காய்ச்சலை பரப்பும் வைரஸ் பற்றி கேட்கும்போது இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரியா? இதோடைய உரை உள்ள வைரஸா உரையற்ற வைரஸ்ன்னு கேட்டால் என்வெலப்டு RNA வைரஸ். H1N2 வைரஸ் H1N2 வைரஸ் உரையுள்ள RNA மரபு பொருளாக கொண்டுள்ள ஒரு வைரஸ். ஓகே, ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச்.
Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.